எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே. இன்றைக்கி முருகருடைய வாகனமான மயிலிறகு பற்றி தான் பார்க்குறோம். இதோடைய தட்டை இருக்குது பாருங்கள், அது வந்து குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுகளுடைய இடுப்பில் கட்டி விடுறது, அப்புறம் அந்த குழந்தைய தூங்குகிற தொட்டில் ஏனை இருக்குது பாருங்கள், அதில் கட்டி விடுறது, இப்படியெல்லாம் செய்வாங்க. ஏன்னா இது ஒரு பாதுகாக்கும் கவசம் அப்படின்னு அப்போலேருந்தே அது நடைமுறையில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்போதுமே கிராமங்களில் எல்லார் வீடுகளிலுமே மயிலிறகு இருக்கும். நம்ம வீட்லேயும் இருக்குது. வயலுக்கு எப்பெல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் கிடைக்கிற மயிலிறகை எடுத்துகிட்டு பந்தல் மாதிரி கட்டி நம்ம பூஜை அறையில் எப்போதுமே இருக்கும். இந்த தடவை போய் அதில் உள்ள பழைய மயிலிறகுனா கொஞ்சம் கலர் மங்கிருச்சு. அதை எடுத்து குளத்தில் போட்டுட்டு இந்த மயிலிறகு நல்ல வெள்ளை துணியால் சுத்தமாக தொடச்சிட்டு திருப்பி இந்த மாதிரியே கட்டி கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டேன். மயிலிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது அழகாக. நம்மளாம் கூட நம்ம புக்கில் வச்சுருப்போம், குட்டி போடும் அப்படின்னு சொல்லி நம்மளை வைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நம்மளை ஒரு பாதுகாக்கிற கவசம் அப்படின்னு அன்னைக்கே நம்ம